சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் திருமிகு KS ராதாகிருஷ்ணன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜய் அரசியலை மிக தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. விஜய் தமிழ்நாட்டில் ஒரு ஃபோர்ஸாக உருவாக மாட்டாருன்னு நீங்க வெளிப்படையா எனக்கே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. கடந்த ஒரு மாதமாக பவன் கல்யாணம் 2 முறை போய் பார்த்துட்டீங்க சார். ஒரு முறை நீங்க தனியா போய் பார்த்தீங்க, 2வது முறை தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கியமான ஆளுமைகள், வடக்கு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும், குறிப்பாக இலங்கையை சேர்ந்த எழுத்தாளர் மரவன் புலவு சச்சிதானந்தம் உள்ளிட்ட ஒரு நபர்களோடு போய் நீங்க பவன் கல்யாணம் பார்த்துருக்கீங்க. பவன் கல்யாணம் வச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு நாம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கோ? தமிழ்நாடு அரசியலுக்கு பவன் கல்யாணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு உங்களுடைய இனிஷியேஷன் எதுவும் முக்கியமான காரணமா இருக்கா என்ன? இல்லை, அவர் தான் அதை முடிவு எடுக்கணும். தமிழ்நாடு அரசியலுக்கு அவர் நுழைகிறாருன்னா அவருடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. என்னாச்சுன்னா, நீண்ட காலமாக என்னோட தொடர்பில் இருக்கிறவர் பவன் கல்யாண். சென்னையிலேயே ரொம்ப நாளாக டி நகரில் இருந்தவர். அவர் பல முறை என்னிடம் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார். அதே மாதிரி மீனவர் பிரச்சனையும் பேசியிருக்காரு. ஒரு அறிக்கையை விட்டார். நான் தான் இங்கேருந்து எழுதி அனுப்பினேன். உங்களுக்கு தெரியும். ஓகே. விஜயாலே தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்க முடியாதுங்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க. பவன் கல்யாண் வந்தால் மட்டும் அந்த வீரியத்தோட இல்லை, பவன் கல்யாண் உடைய நோக்கம் வேற விதம். அவர் சென்னையில் 10 வருஷம் இருக்கார். அவர்கிட்ட கன்னியாகுமரியில் குளச்சலை பற்றி சொன்னால் அவர் சொல்லிடுறார். குளச்சல் அங்கே தானே சார் நல்ல மீன்பிடி துறைமுகம் இதெல்லாம் இருக்குது அன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டை பற்றி தெரியுது, தெரியுது, பூகோளம் தெரியுது, வரலாறு தெரியுது, எல்லாம் தெரியுது. சேர சோழ பாண்டியர் வரலாறு தெரியுது, ராஜராஜ சோழனை பற்றி தெரியுது, எல்லாமே தெரியுது, எல்லா விஷயம் தெரியுது. இப்போ இது மாதிரி நாங்கள் விஜய்கிட்ட பேச முடியாது. விஜய்க்கு அது புரிதல் இருக்கா இல்லையான்னு, அவர் சினிமாவில் நடித்தவர், புரிதல் இருக்கான்னு. இவருக்கு எல்லாமே தமிழ்நாட்டு பூகோளம் எல்லாம் தெரியுது. அவர் இங்கே இருந்த ஒரு 10 வருஷம். டி நகரில் தண்டபாணி ஸ்ட்ரீட் தெரியுமானோன்னு, கண்ணாம்பா இருந்த வீடு தெரு தானே, எனக்கு நல்லா தெரியும். அங்கே இதில் போய் அந்த பழக்கடை இருக்கும், அன்பழகன் பழக்கடை இருக்கா, ஜூஸ் சாப்பிட்டதெல்லாம் உண்டேன்னு சொல்லுவார். புரியுதா? அந்த மாதிரி சென்னையை பற்றியோ தமிழ்நாடு பற்றியோ ஒரு புரிதல் இருக்குது. 2வது விஷயம், அப்பப்போ என்கிட்ட ஃபோனில் என்ன அரசியல் நடக்குதுன்னு என்கிட்ட கேட்பார். இன்னைக்கு ரொம்ப நாளாக. அதுக்கு பிறகு இப்போ ஒரு நாள் வர சொன்னார். அவர் உட்காந்து பொதுவாக விஷயங்களை பேசணும். தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது, இருக்கட்டும் பார்ப்போம்னு சொன்னார். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலை, அவரும் நான் வாரேன்னு சொல்லலை. அதை நீங்கள் புரிஞ்சு. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாணம் எப்படி சார் ஏற்றுப்பாங்க? அவர் ஒரு தெலுங்கர் ஆட்சி சார். தெலுங்கரை எப்படி தமிழ்நாடு அரசியலை ஏற்றுப்பாங்க? ஒரு அமைச்சராக இருக்காங்க, பல பேர் திமுக அவர் இல்லை அவர் வர்றாருன்னு சொல்லலை, நானும் கூப்பிடலை. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும். அது போக நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேன். பொதுவாக தெலுங்கு பேசுகிற சமுதாயம் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வந்தேரிகள் என்று பேசுகிறார்கள். வந்தேரிகள் திருமண நாயக்கர் மகாலை இடிக்கணுங்கிறாங்க. நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் ஆட்சிக்கு உங்களுக்கு தெரியும், மங்கம்மாச்சாலை, அன்னசத்திரங்கள், கல் கட்டடங்கள் இருக்கு பாருங்க. கல்லு அங்கங்கே ரோடுகளில் போகும்போது நைட்டில் படுத்துக்கிறதுக்கு இவ்வளோ அவங்க தான் கட்டி. கருங்கல். ஆமாம். அது மாதிரி கோபுரங்கள். எந்த கோபுரங்கள்? நம்ம மீனாட்சி அம்மன் கோபுரங்கள், ஸ்ரீரங்கம் கோவில், பல கோவில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சங்கலை ஒன்று அவங்க போய் இங்கே இருந்த நாயக்கர் மக்கள் போய் அங்கே ஆந்திராவில் ஒன்றும் பண்ணலை, இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணவங்களை வந்தேரிகள்னு சொன்னான்னா, இங்கே இருக்க தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு ஊண்டாகிறாங்க. ஊண்டாகிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 18% ஓட்டு, 15% ஓட்டு. தெலுங்கு பேசுகிற பல்வேறு சமுதாயத்தின் ஓட்டு. அந்த 18% ஓட்டு ஒரு பெரிய ஓட்டு தானே. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பெரிய ஓட்டு தானே. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் அவர் வருவாருன்னு சொல்லலை, அவர் வரணும்னு நான் விரும்பலை. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக. ஓகே. அப்படி வரும்போது சென்னையில் அண்ணா நகர், வட சென்னையில் ஒரு சில தொகுதிகள் நான் சொல்கிறேன், அவங்க கேட்டுருங்க. பூந்தமல்லி, திருத்தணி, காட்பாடி, கேவிக்குப்பம், ஓசூர், தளி, கோவை சிங்காநல்லூர், கோவை வடக்கு, உடுமலைப்பேட்டை, பழனி, தேனி, திருமங்கலம், அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீவளூர், கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி, திருவண்ணாமலை, அப்படியே தெற்க வாங்க விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், சிறுபிலிபுத்தூர், கோவில்பட்டி, விளாத்திகுளம்,
ஒட்டப்பிடாரம் சங்கரங்கோவில் குறைஞ்சபட்சம் 3000 60,000 65,000 ஓட்டு இருக்காங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். அது மாதிரி இது வந்து தெலுங்கு மைனாரிட்டிஸ், மலையாளிஸ் கோயம்புத்தூர்ல அதிகம். அதே மாதிரி கன்னடர்கள் அந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல அதிகம். அதனால லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுகள் ஒரு காலத்தை வைகோவுக்கு கை கொடுத்தாங்க. வைகோ அது சரியா பயன்படுத்தல. விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க. விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவும் சேர்ந்த போது பெரிய வெற்றியை கொண்டாங்க. மீதி டைம் அவ்வளவு ஓட்டு திமுகவுக்கு போச்சு. திமுகவுக்கு தெலுங்கு ஓட்டு போச்சு. இப்போ நாங்கள் திமுகவை என்னை நீக்கினாங்களே சாதாரணமாக. செந்தில் பாலாஜி பெரிய ஆள் நினைக்கிறாங்கல்ல, நான் சாதாரண ஆள் தூக்கி போட்டாங்கல்ல, நாங்கள் தான் பாடம் கற்பிக்கணும்ல. காலம் பதில் சொல்லு. நான் அப்போ இப்படித்தான் வடிவம் வரும், இப்படித்தான் வடிவம் வராதுன்னு நான் சொல்லலை. தெலுங்கின மக்களுடைய ஓட்டை வச்சுட்டு திமுகவுக்கு பாடம் கற்பிக்க போறீங்க. ஆமா, தெலுங்கு ஓட்டு கிடைச்சதே. இப்போ எங்களை மாதிரி தெலுங்கு ஓட்டு நான் சொல்ல. திமுக தெலுங்குக்கு என்ன பண்ணுச்சு? சிபி சிஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபி சிஸ்டர்ஸ் அண்ணா காலத்தாளுங்க. டிவி நாராயணசாமி எஸ்எஸ்ஆருடைய மைத்துனர், நடிகமணி. எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாவை அறிமுகப்படுத்தினவர். அதே மாதிரி காமராஜர் தோக்கத்தில் பே சீனிவாசன், சிறுவில்லிபுத்தூர் அமுதன் மூத்த தலைவர். அது மட்டுமல்ல, வைகோ வந்து கட்சியில விட்டு தூக்கி எறிஞ்சாங்க. அடுத்து நான். இத்தனை பேரும் பழி வாங்கியிருக்காங்க திமுகவில். அதே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க சார். சேகர் பாபுக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல வந்து கொடுத்திருக்காங்க. தென் மாவட்டத்தை பிரதிநிதி யாருங்க கொடுத்திருக்காங்க? ஜெயலலிதா மட்டும் தாங்க. கடம்பூர் ராஜ் கொடுத்த தென் மாவட்டங்க அவங்க அதிகம். ஏன் தென் மாவட்டத்தை கண்டாலே நாயக்கரை கண்டா திமுக கோபம் வருது? பே சீனிவாசனையும் ஒரு கோபால்சாமியும் ஒரு KS ராதாகிருஷ்ணன் தென் மாவட்டத்துக்காரங்க. இவங்க கொடுக்கல. ஏன் சார் கரல? KKSR கொடுத்திருக்காங்க. KKSR வேற விஷயம் சார். KKSR வேற விஷயம். அவரும் தெலுங்கு தானே சார்? ரைட் சார். நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். நான் கேட்கறது, நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த கோர்ட்ல சீஃப் கிராஸ் எக்ஸாம் பண்ண எங்களுடைய நோக்கம் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அது வெற்றி பெறுவோமா வெற்றி பெறுவாதுன்னு எங்க நோக்கம். திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது நான் சொல்ல ஜாதகம் உண்டு. அது தோக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு கை கொடுக்கணும். ஜெயலலிதா கேஸுக்கு வந்து கை கொடுத்து கர்நாடகத்துக்கு மாற்றணும். கலைஞர் நள்ளிரவு கைது நேரத்தில் இருக்கணும். அதை CD எடுத்து போய் காட்டணும். மனித உரிமை கமிஷன் ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி இதே ஸ்டாலினை வந்து ஐநா சபை அங்கங்க கூட்டு போனோம். அதே மாதிரி கனிமொழிக்கு ஒரு கஷ்டமான 91 நேரங்கள சொந்த விஷயத்தில் நான் கை கொடுக்கணும். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நான் என்ன பைத்தியக்காரனா? திமுகவுக்கு பல உதவிகளை பண்ணியிருக்கீங்க சார். அதற்கு சாதாரண உதவி இல்ல மிஸ்டர், பல உதவிகள் மிகப்பெரிய உதவி. அவங்க கண்ணீர் வடிக்கும், கண்ணீரை தொடச்சிருக்கேன். மிகப்பெரிய அவங்க கட்சி இருந்தாலும் நான் தொடச்சிருக்கேன் என் விரலால. திமுகவுக்கு நெருக்கடியான நேரங்கள்ல திமுக ஆளுங்கட்சியா இருந்தது இல்லை, எதிர்கட்சியாக சோதனை கட்டங்கள் மட்டும்தான் இருந்திருக்கேன். கலைஞர் இருந்த வரைக்கும் எனக்கு செய்யலைன்னு கூட மரியாதையா இருந்தார். இவர் துச்சமா தூசி மாதிரி என்ன நினைச்சா சார்? உங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, உங்களுக்கு பதவி அது வேண்டாம் சார். பதவியில் நான் இருந்தவன் தான் சார். பதவி வேண்டாம் சார். நான் கட்சியை விட்டு இவர் யார் தான் நீட்டுக்கிறேன். நான் எனக்கு நிம்மதியா இருக்கேன் சார். இவர் நீக்கிறது நல்லது சார். ஸ்டாலின் கிட்ட நான் எதுக்கு சார் இருக்கணும்? கலைஞர் கூட இருந்துட்டேன், காமராஜர் இருந்த, எம்ஜிஆர் என்ன வக்கீல் சார் கூப்பிடுவாரு. ஒரு மதிமுக தோக்குற ஃபவுண்டர் லீடர் சார். இதை விட என்ன சார் இது செந்தில் பாலாஜியால் செய்ய முடியும், சேகர்பாபுரால் செய்ய முடியுமா? என்ன பேசுறீங்க? அரசியல ஒரு விசாலமா பார்வையில நீங்க கேள்வியில வைங்க. குறுக்குத்தனமான கேள்வி இருக்கக்கூடாது. ஒரு பிராட் லுக்ல பாருங்க, அறிவான சிந்தனையில பாருங்க. சின்ன சின்ன சிற்றின்பங்கள்ல நீ பேசாதுங்க. மந்திரி ஆகிட்டாங்க, மந்திரி ஆக்கியிருக்காங்க. அவங்க மந்திரிக்கு சிவப்பு கார்ல போறாங்க, கோரம் போட்ட கொடி போட்ட கார்ல போய், அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. செய்த பணிக்கு நன்றி சொல்லல, அது வெளிச்சம் காட்டப்பட வேண்டும். இருள் வைக்கக்கூடாது. எனக்கு மந்திரி ஆக்குனாங்க, MLA ஆக்குனாங்க, அதனால நான் இதை தேவையே கிடையாது. நான் 3 தடவை MP என்னை தேடி வந்தது, என்னை ஒரு சிலர் முதுகில் குத்தி வராமல் பண்ணாங்க. இனிமேல் எனக்கு ஆசையும் கிடையாது. நான் MP இருந்தால் எப்போ இருக்கணும்? 80 இருக்கணும். எம்ஜிஆர் வந்து சிவகாசியில் போட்டி போட சொன்னார் நெடுமாறனோட இருக்கும்போது. நான் அப்போ பயந்தேன், தெரியுதா? அதனால பதவிக்காக சொல்ல. இன்னி பதவியில் நான் இருக்குங்க. சின்ன நான் பிறக்கும்போது பிறந்திருக்காதவங்கெல்லாம் இப்போ அமைச்சராக இருக்காங்க. நான் அந்த சபையில் உட்காரவா? தேவையே கிடையாது. திமுக தோற்கடிக்கப்பட வேணும்னு சொல்றீங்க. என்னுடைய கருத்து சார். என்னுடைய கருத்து சார். அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. ஓகே, அது நான் தெளிவாக சொல்றேன். எது நான் பெரிய இவன் கிடையாது. யாரு? நெப்போலியன் போனபார்ட் கிடையாது, அலெக்சாண்டர் தி கிரேட் கிடையாது. ஏன் நோக்கம் சார்? நீங்க அப்படி சொல்றீங்க சார், திமுக தோற்கடிக்கப்பட வேணும்னு சொல்றீங்க. ஆனா திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு. இந்த கூட்டணியால எங்களை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற இருமாப்போடு திமுக இருக்காங்க. 234 தொகுதிகளையும் ஜெயிப்போன்னு வந்து ஸ்டாலின் சொல்றாரு.
ஆனா ரியாலிட்டி வேற மாதிரில சார் இருக்கு. வலுவான சிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. யார? திமுக. நீங்க சொன்னா கூட்டணி கட்சிகள். எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு வந்து இப்போ கூட்டணி ஏற்பட்டதுனால அதிமுகவில் இருக்க நிர்வாகிகள் வேகமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி ஒரு கூட்டணி இல்லாத போது அவங்க வந்து சோர்வாக ஆயிட்டாங்க. இவங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்கு ஏடிஎம்கேக்கு? இப்போதைக்கு 22. லாஸ்ட் எலெக்ஷன் கணக்குப்படி ஒரு 22%. 24% வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு போனதோட எத்தனை %? 18% சார். 18 வேண்டாம், 10 வச்சுக்கோங்க. 34 வருதா? பிறகு நான் சொல்லாமல் தெலுங்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறேன். ஓகே, எல்லா வேலையும் பார்க்குறேன். அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அது ஒரு 8% வைங்க. எவ்வளோ கவுண்ட் பண்ண எவ்வளோ வருது? 34 ப்ளஸ் 42 வருது. 44 வரும். அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் 2 கட்டா நிலையில் இருக்காங்க. இங்கே வரக்கூடுங்கிற நிலையை பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி 2க்கும் சேர்ந்து ஒரு 6% இருக்குமா? இதுக்கு மேலே என்ன வேணும் கணக்கு? அங்கே திமுகவுக்கு சொல்லிடுறேன், டெய்லி ஒரு கொலை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பாலியல் பலாத்காரம், விலைவாசி உயர்வு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, திமுக இந்த மாதிரி வலுவாக கூட்டணி அமைத்தால் பாஜக அதிமுக திமுகவில் இருக்க தோழமை கட்சிகள் எங்களுக்கு 10 சீட்டு வேணும் 20 சீட்டு வேணும்னு கேட்பாங்க. இப்போவே கேட்பாங்க. அந்த நெருக்கடி வரும். அதை எப்படி கலைஞர் சமாளிப்பார்? ஸ்டாலினுக்கு சமாளிக்க தெரியாது. ஸ்டாலினுக்கு அவருடைய மருமகன் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் நடத்துகிறாராம். அதை வச்சுட்டு கதைகள், அந்த ஊட்டி போக, அந்த சட்டையை போட, ஷூ போட, இந்த மாதிரி ஒரு படங்களில் அந்த இதில் காட்டி டெய்லி நம்ம கவனத்துக்கு வரார். மற்றபடி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இல்லையா, அதில் 92% 90% நிறைவேற்றி விட்டுனார் இல்லையா? சரி, நிறைவேற்றிருக்க. அவங்க முக்கியமாக சொன்னது என்ன? பழைய பென்ஷன் திட்டம் செஞ்சாங்களா? இல்லை. சரி, இந்த இது மின்சார கணக்கெடுப்பு மாதம் செஞ்சாங்களா? விலைவாசி குறைப்போம், விலைவாசியை குறைப்போம் சொன்னாங்க. விலைவாசி குறைஞ்சிருக்கா? முத்தரத்தால் கட்டணம் எவ்வளோ உயரி இருக்கு? 100% வரைக்கும் ஏறிடுச்சு. வரி வீட்டு வரி உயர்வு எவ்வளோ ஏறி இருக்கு? அதுவும் 100% வரைக்கும் ஏறிடுச்சு. பிறகு இதெல்லாம் அவங்க சொன்னது முக்கியமான இதான முக்கியமான அம்சங்கள். இதிலேயே செய்யலைன்னா 92% எப்படி அவங்க நிறைவேற்றிருப்பாங்க? தெரியாமல் கேட்குறேன். சரி, நான் சொல்கிறேன், ஸ்டெர்லைட்டை மூடினாங்க இல்லையா, இவங்க தான் ஜெயலலிதா துவக்கி வச்சாங்க ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடியில். அதுக்கு அனுமதி 96 இவங்க தான் கொடுத்தாங்க. பழனிசாமி சுற்றுச்சூழல் அமைச்சர் அன்னைக்கு அவர் தான் கொடுத்தாரு. சரி, வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட பிறகு என்ன சொன்னாங்க? ஸ்டெர்லைட்டை திறக்கவே மாட்டோம்னு சொன்னார்ல. நேற்றையே கனிமொழி வந்து அந்த மனு வாங்கணும், ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தாங்களே, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி. அந்த மனுவை எப்படி கனிமொழி வாங்குறது? பெரிய கனிமொழி என்ன சொல்றது? ஸ்டெர்லைட்டை மூடி விட்டோம், கதை முடிந்ததுன்னு சொன்னார்ல. மறுபடியும் ஏன் அது திறக்கிறதுக்கு மனு வாங்குது? தெரியாமல் பம்மாத்து வேலை பார்க்குறீங்களா? இல்லை, தெரியுங்க. மதுவை ஒழிப்புன்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் அந்த பாயிண்ட் சொல்ல. ஆனால் கனிமொழி என்ன சொன்னாங்க? படிப்படியாக குறைப்போம், எங்களுடைய ஆலய அதிபர்கள் யார் இருந்தாலும் படிப்படியாக மூடுவார்கள் என்று சொன்னது உண்மைதானே? கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல. சரி, இதே முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிராம சபை கூட்டத்தில் என்ன சொன்னார்? பெண்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஐயா, மதுக்கடையில் மூடுங்க, முதல் கையெழுத்து அதாம்மா அண்ணாரு. மூடினாங்களா? இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு ஒரு பட்டியலை கொடுங்க, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, அதில் தெரிஞ்சுப்போம். எப்படி பிறகு வளமாக இருப்பாங்க? அவங்களுக்கு ஓட்டு போடுற ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எதிராக இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, அரசு ஊழியர்கள் எவ்வளவு கடுமையான அறிக்கை விட்டாங்க? ஆமாம், இருக்காங்களே. ஆசிரியர்கள் என்ன நிரந்தரப்படுத்துறாங்களா? இதெல்லாம் இவங்கெல்லாம் ஓட்டு போடுற ஆளுக்கு தானே, தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ் தானே. 2026 திமுகவுக்கு கஷ்டம்னு சொல்றீங்க. வரக்கூடாது. கஷ்டம் சொன்னா என்னுடைய நோக்கம். என்னை மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க திமுக திரும்ப வரக்கூடாது. என்னை நீக்கிறதுக்காக இல்லை, நாங்கெல்லாம் சூம்ப பயில திமுக குழைச்சிட்டு இல்லை கேட்குறேன். என் வீட்டு அடிமைகளா? கலைஞர் எப்படி பண்ணாருங்க? ஸ்டாலினை 1000 விளக்கில் நிற்க வச்சார். முதல்ல தோத்துட்டாரு KA கிருஷ்ணசாமிகிட்ட. 89 டிக்கெட் கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, அமைச்சராக்குனாரா? சரி, எப்போ மேயர் ஆக்கினார்? 96 மேயர் ஆக்கினார், மதிமுக பிரிஞ்ச பிறகு. அதுக்கு பிறகு அமைச்சராக்கல.
அதுக்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராங்கிறாரு, பிறகு துணை முதல்வராக்கிறார். எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் 82ல் அரசியலுக்கு வந்து எமர்ஜென்சியில் உள்ளே போனார், அது வேற விஷயம். 82ல் தான் அவர் துவக்கம். மதுரை ஜான்சி ராணி தெருல இளைஞரணியை துவக்குறாங்க. படிப்படியாக எப்போ முதலமைச்சரானாரு, செயல் தலைவரானாரு, துணை முதல்வரானாரு. ஏன் அவ்வளோ அவசரம் உங்கள் மகனுக்கு? படிப்படியாக கொண்டு வாங்க. அந்த 5 வருஷத்துல ஜெயிச்ச எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சர், அடுத்து துணை முதல்வர். என்னங்க அர்த்தம்? இது ஜனநாயகமா இல்லை என்ன ஏது? திமுக வந்து சங்கரமடம்னு கலைஞர் தானே சொன்னாரு. இதெல்லாம் இருக்குங்க, இட் வில் கவுண்ட். நான் சொல்றது விளங்குதா? அதெல்லாம் இங்கே இருக்க ஊடகங்கள், பல ஊடகங்கள் திமுக ஊடகங்களாக இருக்கின்றன, நடுநிலை ஊடகங்களாக இல்லை. அதை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மார்கழி மாதம் சபாவில் சங்கீதம் நடக்கும் தெரியுமா, கிருஷ்ண ஞான சபா மியூசிக் அகாடமியில். அது பிறகு 6 மணிக்கு இவங்களுடைய சம்பாஷணை நடக்கும் பல சேனல்களில். அந்த நெறியாளர் ஒருத்தர் இருப்பார், அவர் திமுகவுக்கு சாதகமாக இருப்பார். அது கேட்டாலும் கேள்வி. திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற 2 பேரை கூப்பிட்டுக்கூடாரு, திமுக எதிரிக்கு ஒன்றை கூப்பிட்டுக்கூடாரு. இவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளே சம்பாஷணைகள் நடத்துவாங்க. இதுதான் இங்கே நடக்கு. இதை வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கட்டிக்கிட்ட, ஸ்டாலினை நிகருக்கு யார் முதலமைச்சர் இல்லை, பார் 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 பார்னு இந்த தொலைக்காட்சிகளும் இந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸு எல்லாம், நியூஸ் பேப்பர் எடிட்டர் இந்த தலையங்கள் எடிட்டர்ஸ் எல்லாம் சரியாக எழுதுறாங்க. நான் உள்ளது உள்ளபடி சொல்கிறேன், பயம் இல்லை. இதாங்க நடக்கு. ப்ரெஸ்களை தன் கையில் போட்டுக்கிட்டாங்க, ஊடகங்களை, பத்திரிகைகள் தன் ஊடகங்களை போட்டுக்கிட்டாங்க. அவர் ஸ்டாலினை பற்றி திமுகவை பற்றி உச்சி மோந்து பேசுகிறாங்க. இதுதாங்க அவங்க ப்ளஸ் பாயிண்ட். அரசாங்கம் நடக்கலை. அது அதிகாரிகள் வந்து அமைச்சர்களை யாரையும் மதிக்கிறது இல்லை. ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்காக இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டை திரட்டுவதற்கான முயற்சியில் நீங்கள் இருக்கீங்களா? நான் ஒரு காலம் நான் இல்லைன்னு சொல்றேன். பவன் கல்யாண் வருவார் என்பது அவர் விருப்பம். அதே மாதிரி இது நடக்குமா என்பது என்னால் சொல்ல தெரியாது. பவன் கல்யாண் வருவாரா இன்னும் அறுதி விட்டு சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம், வராமல் போனாலும் போகலாம். ஓகே. அதே மாதிரி இந்த தெலுங்கு மைனாரிட்டிஸ் ஓட்டுகளை வந்து மோல்ட் ஆகும். அது நாம் தான் மோல்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. காலம் தான் பதில் சொல்லும். பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? வரட்டும், வந்த பிறகு பேசுவோம். நீ பெண்ணு வந்து வயசுக்கு வரலையா, வந்த பிறகு தான் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசணும். ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டை பற்றின பார்வை இருக்கு பவன் கல்யாண். அவருக்கு அந்த இந்த 6 விஷயத்தில் நம்ம உங்கள் விஷயமா நான் பேசுவேன்னு சொல்லிட்டார். மீனவர் பிரச்சனை, தமிழக மீனவர் பிரச்சனை, நதிநீர் இணைப்பு, தேசிய நதிநீர் இணைப்பு, அதே மாதிரி இந்து மகா கடல் அது வந்து பாதிப்பு ஏற்பட்டால் தூத்துக்குடி துறைமுகம், மகேந்திரகிரி அணு எரிவாயு, ஐஎன்எஸ் கட்டபொம்மன், அதே மாதிரி சென்னை, இது கூடங்குளம், இந்த இது விசாகப்பட்டினம், கொச்சி, தும்பா, இவ்வளவு இருக்கு, கல்பாக்கம், இவ்வளவு தென் மாநிலங்கள் பாதிப்பு. இப்படித்தான் அதை பார்க்குறார் அவர். மீனவர் பிரச்சனை தனி மனிதனுடைய உரிமை, இவங்க இஷ்டத்துக்கு பிடிச்சு போடக்கூடாது. ஓகே. அதே மாதிரி ஈழத்தமிழ் பிரச்சனை நீண்ட காலமாக அவருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயங்களை அவர் தலையிடுவார். ஓகே சார், திமுகவுக்கு எதிராக லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ் ஓட்டை திரட்டுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க. நான் இன்னும் அதுக்கான முயற்சி நான் போயிட்டு வந்திருக்கேன். அது ஒரு முகமாக திரட்டப்பட வேண்டும் என்று என்னுடைய நோக்கம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பவன் கல்யாண இதற்காக பார்த்தேன், அதோட பின்னணி என்னங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கே.